ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3 ரொம்ப முக்கியமான ஒரு மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இனிமேட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ பாருங்கள். அந்த 3 என்னென்ன விஷயம் நீ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் புதுசாக ஜிம்முக்கு போகிறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேட்டு அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஜிம்முக்கு போகும்போது அதே மிஸ்டேக் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸாகவே ஜிம் போயிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே இன்னமும் அந்த மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை இப்போ கரெக்டாக சரி பண்ணிவிட்டேன். அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், சரி இப்போ அது என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வார்ம் அப் அண்ட் வித்தவுட் ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட நான் இப்போ ஜிம் போயிட்டு தான் வந்தோடனே தான் நான் அங்கே இருக்கிற பசங்களை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முன்னாடி வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க கூட அதே மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. என்னன்னா, ஜிம்முக்கு வராங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அப்புறம் டைரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க. ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வார்ம் அப் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்ட்ரெச் பண்ணால் தான் உங்களோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது வந்து அதை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒர்க் அவுட் முடித்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் கம்பல்சரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மசில் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செகண்ட் என்ன, ரொம்ப காமனான ஒரு விஷயம், பொசிஷன் மிஸ்டேக். எஸ் கைஸ், உங்களோட பொசிஷனை வந்து நீங்கள் மிஸ்டேக் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை இவங்கக்கிட்ட கேட்கலாமா இல்லை அவங்கக்கிட்ட கேட்கலாமான்னு கொஞ்சம் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே என்னடா இது கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன கேட்டால் பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்கலாம். அப்படி இல்லையா உங்கள் ஜிம்மில் ட்ரைனர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராப்பரான பொசிஷனில் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த மசிலுக்கு அது கரெக்டான எஃபெக்ட் கொடுக்கும். நான் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி போய் சேம் அதே ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு வந்தேன். இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துருப்பாரு அவங்க ட்ரைனர், யார் உங்களோட கைடு யாராக இருந்தாலும். அதை நீங்கள் போக என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை பொசிஷனை மாற்றிட்டீங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் கிடைக்காம போகிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் ஜிம் வந்துட்டுருக்கேன், எந்த க்ரோத்தும் இல்லையே, எந்த ப்ரோக்ரஸும் இல்லையே அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன மெயினான விஷயம்னா, போஸ்டர் அண்ட் பொசிஷன். இது கரெக்டாக வச்சு கரெக்டான போஸ்டர் அண்ட் கரெக்டான ஃபார்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த மசில் கரெக்டாக க்ரோத் ஆகும். அது நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் ஜிம்மில் ட்ரைனர் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட கரெக்டான பொசிஷன் எதுன்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் டக்குன்னு கிடைக்கும். ஓகே, தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, காமனான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா, அவங்களோட மசில் மைண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த பொசிஷனில் பண்ணி கரெக்டான ஒர்க் அவுட் கொடுத்தோம்னா அந்த மசில் கரெக்டாக டார்கெட் ஆகி ஹிட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் வந்து 50 கிலோ தூக்குறாரா, நாமளும் 30 கிலோனாச்சும் தூக்குவோண்டா, அட்ரிச்சு நோத்தோண்டா அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து வாங்கன்னு ஒர்க் அவுட் போடுறீங்க. அதனால என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்டர் மிஸ்டேக் ஆகுது. அண்டு ஹெவி லிஃப்டிங் பண்ணுறதால இன்ஜுரி ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னமேட்டு ஈகோ லிஃப்டிங் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து ஈகோ லிஃப்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட கேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அவங்ககிட்ட கேட்டு, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா, இந்த மாதிரி நான் ஹெவி லிஃப்ட் பண்ண முடியுமா என்னால், இல்லை கரெக்டான பொசிஷனில் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி கைட் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக ரிசல்ட் பட்டாசாக இருக்கும். எஸ் கைஸ், இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 3 மிஸ்டேக்ஸ் பிகினர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை இன்னையோட நிறுத்திடுங்க இந்த வீடியோ பார்த்ததோட. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆமாங்க, நானும் பண்ணிட்டு இருந்தேன், எஸ் சார் நோட் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.